மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ. பட் ஆனால் அது ஒரு சர்ப்ரைஸ்க்காக ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். இப்போ தான் என்னோடய ஒர்க் வந்து முடிய போகுது. நான் ஸ்விட்ச் ஆஃப் ஷட் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப அப்டேட்ஸ் கேட்டதா, அதனால் அப்டேட்ஸ் போட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ 7:11 ஆகுது. ஸோ இப்போ ஷட் டவுன் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு லொக்கேஷன் மாறினதுனால ட்ரெயினில் போகிறதில்ல, வண்டியில் தான் போகிறாங்களா. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு 900 மீட்டர்ஸ். ஸோ நடந்து போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி பல்லாவரம் போய் குரோம்பேட்டில் இறங்கினோம்னா குரோம்பேட்டில் இருக்க சென்னை சில்க்ஸ் அப்படி இல்லைனா போத்தீஸ் ஏதோ ஒன்றில் தான் வந்து போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. ஸோ வாங்க என்னென்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்பிங் எதுக்காக போகிறோன்னா என்னோடய மாமியாருக்கு வந்து பர்த்டே வருது. இந்த வீக்கெண்ட் ஆக்சுவலாக ஊருக்கு போகிறோம், அந்த 3 days லீவ் இருக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு பர்த்டே வர்றதுனால எப்போவுமே மேரேஜுக்கு அப்புறமா எதுனாலுமே ஒரு பொங்கல் தீபாவளி ஏதாச்சும் ஒன்று வருதுன்னா 2 வீட்டுக்குமே எப்போவுமே ட்ரெஸ் எடுக்கிறது வந்து பழக்கம் உண்டு. இப்போ இவங்களுக்கு பர்த்டேவும் வர்றதுனால போன டைமே எதுவும் எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால இந்த டைம் எடுத்து கொடுத்துமே ரொம்ப நாள் ஆகிறதுனால சரி ஒரு சாரீ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து லாஸ்ட்டாக பொங்கலுக்கு எடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 months 3 months தான் ஆகுது. பட் ஸ்டில் அவங்களுக்கு சாரீ எடுத்து கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சாரீ தான் கிஃப்டே பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கேருந்து கிளம்பணும், நான் நடந்து போகணும். அதை நினச்சாலே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த லேப்டாப் பையனை வேறு கொஞ்சம் ஷட் அவுட் பண்ணணும். வர வர இது என்னோடய வேலை சொல் பேச்சு எதையுமே கேட்க மாட்டேங்குது, பயங்கரமாக ஹேங் ஆகுது. ஸோ ஆஃபீஸில் சொல்லி இதை வந்து நம்ம மாற்றணும்னு நினைக்கிறேன். லோடிங் ஆகிட்டுருக்கு. இதுக்கு கூட எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன். ஆப்வியஸாக நான் மாற்றி தான் ஆகணும். வந்துடுச்சு. டன். ஃபைனலி ஷட் டவுன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் ஐபிஎல் மேட்ச்சுக்கான இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு 7:30க்கு தான். ஸோ எனக்கு வந்து 7:45க்கு ட்ரெயின் வருது. இன்னும் ஒரு 5 minutes நான் கிளம்புனேன்னா இங்கேருந்து நடந்து போயிட்டு டிக்கெட் வேறு எடுக்கணும். இன்றைக்கி வாய் ரொம்ப ரோல் ஆகுது. பட் ஃபைன். ஸோ பர்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பலாம். ஏன்னா வரப்போ லைசன்ஸ் அது எல்லாமே வேணும் நான் ஓட்டுறதுனா, அதனால எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம போகலாமா? நடைப்பயணம் இந்த கேட்டுக்கு முன்னாடி இருங்க காட்டுறேன். ஆரம்பிச்சாச்சு. ஐஃபோனே இருந்தாலும் நைட் டைமில் கிளாரிட்டி கம்மியாக தாங்க இருக்குது. நான் கூட என்னோடய பழைய தொலைஞ்சு போன ஆண்ட்ராய்டு ஃபோனை சந்தேகப்பட்டுட்டேன். இங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க. ஐயோ, ஆக்சுவலாக ஒரு டைம் வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. நாங்கள் படம் முடிச்சுட்டு 2 மணிக்கு வரோம். ஒரு நிமிஷம். 2 o'clock படம் முடிச்சுட்டு வரப்போ ஒரு நாய் துரத்துது. நான் இந்த சந்தில் வளையறதுக்கு பதிலாக எதுலையோ வளையிறோம். கரெக்டாக இருக்குது இந்த இடம் தான். கம்மனி இங்கே நின்று நான் ஃபுல் வீடியோ எடுக்கணும் போல் கிளாரிட்டிக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து குரோம்பேட்டில் வந்திருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நானே கிளம்பி கடைக்கு நடந்து போகலாமான்னு யோசிக்கிறேன். கால் வேறு வலிக்குது, ஆல்ரெடி நடந்து வந்ததே. மேலே எங்கேயோ ஃப்ளைட்டு போகுது, நல்லா சத்தம் கேட்குது. தனியாக இருக்க போர் அடிக்குது. நெட் இல்லை ஆக்சுவலாக. வீட்டில் வைஃபை இருக்கிறதுனால நெட்டு போடுறதில்ல. நான் பாட்டு கேமரா கூட பேசிகிட்டு இருக்கேன். வெற்றிகரமாக ரொம்ப ஓவர் நாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட வண்டியில் வந்து பெட்ரோலே இல்லை. இப்போ நாங்கள் போய் நடந்து போயிட்டு வாங்கிட்டு வரணும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னு தெரில, அப்படியே போவோம். அப்போ இந்த ப்ளூவே நான் வச்சு காட்டுறேன். எனக்கு எப்படி இருக்குது? அம்மாக்கு வச்சா நல்லா இருக்கும். எங்க அம்மாக்கா உங்க அம்மாக்கா? உங்க அம்மாக்கு தான். வெற்றிகரமாக சென்னை சில்க்ஸில் சாரீ எதுவும் இல்லை, கலெக்ஷனே பெருசாக இல்லை. நான் இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன், அதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை, பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி. ஸோ அதனால் இப்போ போத்தீஸ் போனால் அதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டுட்டு தான் போகணும். ஸோ போவோம்.
கேமராவில் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. அப்படி இது அடிக்குதான்னு மட்டும் பாரு கேமராவில் பார்க்குறப்ப. ஆனால் எனக்கு இது அடிக்கும்ன்ற மாதிரி தான் தோணுது. இந்த கலர் உங்கள் மம்மிகிட்ட இல்லை. ஒரு வழியாக பெட்ரோல் போட்டுட்டு சாரியுமே எடுத்தாச்சு. ஒரு வழியாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு பெட்ரோல் போடுற இடத்துல 2 அண்ணாங்க தான் வந்து டோ பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். அவங்கக்கிட்டேயுமே சொன்னது, பட் ஆனால் மென்ஷன் பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு போகிறப்ப டைம் 10:15க்கு மேலே ஆயிடுச்சு. 10:30 ஆயிடுச்சாடா? ஆயிடுச்சு 10:30. அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு, சாப்பாடே இருக்குது மத்தியானம் செஞ்சதே கொஞ்சமாக, அதையே சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை. பாய்டா.